வணக்கம். இன்றைக்கி இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அடிக்கடி நம்ம உணவில் இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய் தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கருவேப்பிலை 2 இனுங்க, கொத்தமல்லி விதை 2 தேக்கரண்டி, மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி, சீரகம் 1 தேக்கரண்டி, வெந்தயம் 1/4 தேக்கரண்டி, புளி 1 எலுமிச்சம்பழ அளவு, தேங்காய் 1/2 மூடி, உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி. இது கூட விரும்பினா பூண்டு 4 சேர்த்துக்கலாம், பொட்டுக்கடலை 1 தேக்கரண்டி போட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யணுன்னா, முதல்ல இஞ்சி தோலெல்லாம் சீவிட்டு அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றணும், அப்போ தான் இஞ்சி முழுசாக நல்லா வணங்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியை எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இது எந்த அளவுக்கு எண்ணெயில் வணங்குதோ அந்த அளவுக்கு ருசி நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதனோட சுவையில் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இந்த இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அதிலே மிளகா செலவெலாம் வறுத்துக்கலாம். இதில் வரமிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதை, மிளகு, சீரகம், இதெல்லாம் நல்லா வதங்கி முடித்ததும் கடைசியாக கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் இதில் 4 பல்லு பூண்டு சேர்த்துறேன். இது விருப்பப்பட்டால் சேர்த்தலாம், இல்லைன்னா வேண்டாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் இந்த எடுத்து வச்ச இஞ்சியும் சேர்த்து இதிலே வதக்கிக்கலாம். இதில் எடுத்து வச்சுருக்க புளியும் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் தீயை அணைச்சிட்டு 1/2 மூடி தேங்காவை சேர்த்துக்கலாம். அதில் இதில் 4 பொட்டுக்கடலை சேர்த்துறேன். இந்த பொட்டுக்கடலை கூடுதல் சுவைக்கு தான். இது இல்லாமல் அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும்னு நம்ம அரைச்சிடலாம். இப்போ இந்த வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இனிமேல் இது சட்னி அரைச்சிடலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். அவ்வளோதான், இஞ்சி சட்னி தயாராகிடுச்சு. ஆரோக்கியமான இஞ்சி சட்னி தயார். சாப்பிடலாம்.